ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். இந்த வீடியோவில் சிஆர்எம்ல இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிக்கு கொட்டேஷன் கிரியேட் பண்ணி அதை நம்ம கொட்டேஷன் சென்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொட்டேஷன் சென்ட் ஸ்டேஜுக்கு எப்படி ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணதுக்கும் அந்த கொட்டேஷன் சென்ட் ஆனதுக்கும் டைமில் பிட்வீன் எவ்வளோ டியூரேஷன் இருந்துச்சுங்கிறதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிஆர்எம்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதோட கிரியேட் பண்ண டைம் இங்கே இருக்குது. அதே மாதிரி இப்போ நான் இதுக்கு ஒரு கொட்டேஷன் கிரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நான் கொட்டேஷன் கிரியேட் பண்ணுறேன். நான் இங்கே ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு சும்மா யூனிட் ப்ரைஸ். இப்போ இந்த கொட்டேஷன் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டியூரேஷன் நான் ஒரு ஃபீல்டு வச்சுருக்கேன், டேஸ்னு ஒரு ஃபீல்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் எம்டியாக தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த கொட்டேஷன் வந்து நியூங்கிற ஸ்டேஜில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நியூங்கிற ஸ்டேஜில் இருந்து நான் இப்போ கொட்டேஷன் சென்ட் பண்ணோன்னையும் இது கொட்டேஷன் சென்ட் ஸ்டேஜுக்கு இது வந்து சேஞ்ச் ஆகிடும். இது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு இப்போ பார்க்கலாம். இங்கே கொட்டேஷனுக்குள்ளே போகிறீங்க. இங்கே கொட்டேஷனில் போயிட்டு இப்போ வந்து நம்ம இதை கொட்டேஷன் சென்ட் ஸ்டேஜுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இது மார்க் கொட்டேஷன் அஸ் சென்ட். நீங்கள் கொட்டேஷனை மேனுவலாக சென்ட் பண்ணாலும் ஓகே, இல்லை கொட்டேஷன் வந்து மார்க் கொட்டேஷன் அஸ் சென்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கொட்டேஷன் சென்ட் ஸ்டேஜுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொட்டேஷன் சென்ட் ஸ்டேஜுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது இது நியூ ஸ்டேஜில் இருந்துச்சு. இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டேஷன் சென்ட் ஸ்டேஜுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட்டட் ஆன் வந்து இந்த டைமுக்கும் இப்போ நம்ம கொட்டேஷன் சென்ட் பண்ண டைமுக்கு பிட்வீன் வந்து எவ்வளோ டியூரேஷன் இருந்துச்சு அப்படிங்கிறத இங்கே டைமில் கால்குலேட் பண்ணி டியூரேஷன் வந்து கால்குலேட் பண்ணிடும். அதே மாதிரி டேஸ் கணக்கில் இது வந்து இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து 2 days 4 days எவ்வளோ ஹார்ஸ் அப்படிங்கிறது இங்கே கரெக்டாக கால்குலேட் ஆகிடும். அதே மாதிரி இது வந்து நீங்கள் மேனுவலாகவே இந்த கொட்டேஷன் சென்ட் ஸ்டேஜுக்கு சேஞ்ச் பண்ணிங்களா இல்லை ஆட்டோமேட்டிக்காக இது சேஞ்ச் ஆச்சா அப்படிங்கிறதையும் நீங்கள் ட்ராக் பண்ணுறக்காக இங்கே வந்து நம்ம ட்ராக்கிங் வச்சுருக்கோம். ஸ்டேஜ் வாஸ் ஆட்டோமேட்டிக்கலி அப்டேட்டட் ஆஃப்டர் த கொட்டேஷன் வாஸ் சென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லாக் நோட் வந்து இங்கே வந்துடும். இது வந்து நீங்கள் மேனுவலாக பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொட்டேஷன் சென்ட் பண்ண அப்போ ஆட்டோமேட்டிக்காக கொட்டேஷன் சென்ட் ஸ்டேஜுக்கு வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி லாக் ஆகும். இதே நீங்கள் மேனுவலாக க்ரியேட் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து லாக் வந்து வராது. இதை வச்சு நீங்கள் இதை வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே லாக் நோட்டில் பார்த்தாலே தெரியும். நம்ம இப்போ வந்து நம்ம ஸ்டேஜ் வாஸ் ஆட்டோமேட்டிக்கலி அப்டேட்டட் ஆஃப்டர் த கொட்டேஷன் வாஸ் சென்ட்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நியூலேருந்து கொட்டேஷன் சென்ட் ஸ்டேஜுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. இது எல்லாமே டிஃபால்ட் ஓடோவில் கிடையாது. நம்ம வந்து இதெல்லாமே கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஒன்லி ஸ்டுடியோ யூஸ் பண்ணி நம்ம ஆட்டோமேஷன் ரூல் இதெல்லாம் யூஸ் பண்ணி மட்டுமே நம்ம இதை கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா எந்த மாடியூல்லாம் டெவலப் பண்ணாமல் நம்ம வந்து ஜஸ்ட் ஸ்டுடியோ ஆட்டோமேஷன் ரூல் மட்டும் யூஸ் பண்ணி இது கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜஸில் போய் பார்க்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு லீடை எவ்வளோ குயிக்காக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறீங்க, எவ்வளோ குயிக்காக நீங்கள் சென்ட் பண்ணுறீங்கிறத இந்த டைம் வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு தடவை கொட்டேஷன் சென்ட் பண்ணிவிட்டு அந்த கொட்டேஷன் வந்து கொட்டேஷன் சென்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சேஞ்ச் பண்ணணும். அதெல்லாம் மேனுவலாக பண்ணாமல் கொட்டேஷன் சென்ட் ஆனோன்னு இது ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே வந்து கொட்டேஷன் சென்ட் ஸ்டேஜுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ நான் மேனுவலாக ஒன்று க்ரியேட் பண்ணி காட்டுறேன். இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், டெஸ்ட் 2 அப்படின்னு. இப்போ இந்த டெஸ்ட் 2 ஆப்பர்ச்சுனிட்டியை நான் நியூ ஸ்டேஜ்லேருந்து கொட்டேஷன் சென்ட் ஸ்டேஜுக்கு மேனுவலாகவே சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நான் கொட்டேஷன் சென்ட் ஸ்டேஜுக்கு மேனுவலாக சேஞ்ச் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த லாக் நோட் ஷோ ஆகாது. இதுதான் நான் வந்து சொன்னேன், ஆட்டோமேட் பண்ணால் மட்டும்தான் அந்த லாக் நோட் வந்து இங்கே அப்டேட் ஆகும். அதே மாதிரி இப்போ நம்ம இந்த டைமை கூட நம்ம ஃபில்டர் பண்ணியும் பார்க்கலாம். இப்போ நம்ம லிஸ்ட் வியூவில் போயிட்டு நம்ம வந்து இப்போது எவ்வளோ டியூரேஷன் ஒரு 1 hourக்குள்ளே நம்ம எத்தனை லீடு வந்து சென்ட் பண்ணியிருக்கோம், எத்தனை லீடோட கொட்டேஷன் வந்து நம்ம சென்ட் பண்ணியிருக்கோம், 1 daysல எத்தனை லீடோட கொட்டேஷன் சென்ட் பண்ணியிருக்கோங்கிறதையும் நீங்கள் அந்த மாதிரி லிஸ்ட் வியூலையும் பார்த்துக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம ஃபில்டரும் கூட பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இங்கே நான் கஸ்டம் ஃபில்டரில் போயிட்டு இங்கே நான் டேஸை சூஸ் பண்ணிக்கிறேன்.
இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டேஸ் இது வந்து இஸ் கண்டைன்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த கண்டைன்ஸில் இப்போ நான் 7 டேஸில் இருக்க, சாரி 7 மினிட்ஸில் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணி பார்க்குறோம். இப்போ 7 மினிட்ஸில் இருக்கிறது மட்டும் இங்கே ஃபில்டர் ஆகி வர மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சர்ச் கொடுத்தேன்னா நம்ம இப்போ 7 மினிட்ஸில் இருக்க இந்த லீடு மட்டும் தான் ஷோ ஆகுது. இப்போ லாஸ்ட்டாக நம்ம கிரியேட் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஷோ ஆகலை. அது வந்து ஃபுல்லாமே 0 days 0 hours 0 minutes இருந்துச்சுனால அது ஃபில்டர்லேருந்து போயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து டேஸ், ஹார்ஸ், மினிட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கண்டைன்ஸில் வச்சு நீங்கள் இந்த ஃபில்டர் பண்ணியும் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா விவி இன்ஃபோடெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.